ஆகவே எங்களுடைய கோரிக்கை கூடுதல் தொகுதி வேண்டும் என்கிற எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு கலந்து பேசி இரவு எங்களிடம் தெரிவிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெறும். ஒரு சுமூகமான முறையில் இந்த தொகுதி உடன்பாடு என்பதை எட்டுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் மேற்கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து அவர்களும் மேற்கொள்கிறார்கள். அது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நிறைவு பெறும் என்கிற நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. சொல்லுங்க. இல்லை, நாட்கள் இது போதுமான நாட்கள் தான். 30ஆம் தேதி தான் நாமினேஷன் என்பது ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் தமிழ்நாட்டுக்கு போதுமான அவகாசம் என்பது இருக்கிறது. அநேகமாக அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் அனைத்து தொகுதி உடன்பாடு சம்பந்தமான அனைத்துமே நிறைவு பெறும் என்று நாங்கள் கருதுகிறோம். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்கிறதுனால கடந்த முறை பெற்ற தொகுதி வந்து குறைந்து பெற்றீர்கள் ஒரு சில கட்சிக்கு சொல்லியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படி எதனா சொல்லியிருக்காங்களா? கடந்த முறை பெற்ற தொகுதி குறைவாக பெற்ற மாதிரி என்ன தகவல் அந்த மாதிரியான வேண்டுகோளை அவங்க வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை ஏற்க முடியாது. கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதியில் போட்டியிட வேண்டும். அதற்கு உரிய முறையில் இந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இல்லை, அதாவது நிறைய கட்சிகள் இருக்கிற போது இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்பது தவிர்க்க முடியாதது. அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். பட் சிபிஎம் கட்சிக்கான கூடுதல் தொகுதியை பெறுவதற்கான முயற்சியை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்ககிட்ட வந்து இந்த கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள் தகராறு செய்யக்கூடாது, எங்களுடைய வேதனையை அவங்க புரிஞ்சுக்கணும், உங்களுடைய உரிமை இருக்கு, நீங்க கேளுங்க முதலமைச்சர் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு பேசியிருக்காரு. அவங்களோட எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? காங்கிரஸுக்கு மட்டும் கூடுதல் தொகுதிகள் அப்படின்றது நீங்க பேசியிருந்ததுக்காக இல்லை திரும்ப பேசியிருக்காரு. அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறது, ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கான தலைமை தாங்குகிற கட்சி என்கிற முறையில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அவர்களுடைய கட்சியினுடைய பலத்திற்கேற்ப அவர்கள் தொகுதிகளை பெறுவது என்பது அந்த கட்சியினுடைய உரிமை. ஆகவே காங்கிரஸ் கூரைப்படுவது அல்லது மற்ற பல கட்சிகள் கூடுதலாக பெறுகிறார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதை பெறுவதற்கான முயற்சி என்பது தொடர்கிறது. அதனால் அவர் வருத்தப்படுறதுக்கு இது எதுவுமே இல்லையே. டெட்லாக் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுது. ஒருவேளை இன்றைக்கு இரவே கூட திரும்ப நடக்கலாம், அல்லது நாளை காலையில் நடைபெறலாம். டெட்லாக் என்ற எதுக்கே போவாது. நான் தான் சொல்லிட்டேனே, கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதலான எண்ணிக்கை என்பது எங்களுடைய கோரிக்கை. அதான் அவங்களுடைய தலைவர்களிடத்தில் கேட்டு சொல்வதாக சொல்லியிருக்கிறார்கள். தெளிவாக தானே சொல்கிறேன். அதில் நான் மலுப்பலாவே சொல்லியே. ஆமாம், அப்புறம் அதனால இருக்கிறதுனால தான் பேச்சுவார்த்தை அந்த உறுதியாக இருக்கிறதுனால தானே பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது அப்போ முடிவு வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ எங்களுடைய மாநில குழு கூடி உரிய முடிவு எடுக்கும். நாங்கள் ஒன்றும் தேர்தலில் புறக்கணிக்கிற கட்சி இல்லையா. வணக்கம்.